வணக்கம். இப்போ செய்ய போகிறது கோதுமை மாவை வச்சு ஒரு களி உருண்டை. இந்த கோதுமை களி உருண்டை செய்கிறதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 5 கப் தண்ணி அதுக்கு தேவைப்படும். 1 கப் கோதுமை மாவுக்கு 2.5 கப் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி அதில் தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவைப்படுற உப்பை சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் 2 கப் கோதுமை மாவுக்கு. இப்போ தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த உடனே சாதம் ஒரு 1/4 கப் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலக்கி விடணும். சாதம் சேர்க்கறதுனால மாவு சேர்க்கும்போது கட்டி கட்டாது. ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஓரளவு கொதி வந்த உடனே இப்போ மாவை சேர்த்துடுறேன். கோதுமை மாவை சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடணும். கட்டி எதுவும் கட்டாமல் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். கோதுமை மாவை நல்லா தண்ணியில் கலக்கி விடணும். எல்லா தண்ணியும் கோதுமை மாவு இழுத்துக்கிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். கலக்கிக்கிட்டே இருக்கும்போது தான் கட்டி கட்டாமல் இருக்கும். அப்படியே விட்டுட்டா கட்டி கட்டிக்கும். அதனால் கலக்கிக்கிட்டே இருங்க. களி உருண்டை கலக்கி விடுறதுக்காகவே மரத்தினாலான குச்சி ஊரில் எல்லாம் விற்கும். அது இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்து விட்டாலும் கட்டியே கட்டாது. இப்போ ப்ரெஷர் பேனை மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுறேன். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஆவியில் கோதுமை மாவு வெந்திருக்கும். இப்போ நான் ஒரு சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நல்லா கோதுமை மாவை கிண்டி விடுறேன். மரத்தினாலான கரண்டி இருந்தால் கூட அதை வச்சு நல்லா கிண்டி விடலாம். இந்த ஐடியாவை என்னுடைய பிரேமா அத்தை கொடுத்தாங்க. அவங்க தான் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னாங்க. பொதுவாக களி உருண்டை ராகியில் செய்வாங்க. எனக்கு ராகி களி உருண்டை அவ்வளோக்கா பிடிக்காதுங்கிறதுனால எங்கள் அம்மா கோதுமையில் செய்வாங்க. இந்த கோதுமை களி உருண்டை ரொம்ப நல்லா இருக்கும். வெளியூர்களில் வந்த வாட்டி என்னால் இதை செஞ்சு சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய அத்தை தான் ப்ரெஷர் பேன்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிரேமா அத்தை ஐடியா கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன். ரொம்ப நல்லா வந்தது. கோதுமை களி உருண்டைக்கு தொட்டுக்கிறதுக்கு வெஜிடேரியனாக இருந்தால் கீரை பருப்பு கடைஞ்சது நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு நான்வெஜ் கிரேவியோ இல்லை முட்டை பொரியலோ சூப்பராக இருக்கும். இப்போ கோதுமை மாவு நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப கொல கொலன்னு இருக்காமல் இருக்கிறதுக்கு திரும்பி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு ப்ரெஷர் பேனை வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் கழித்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சிடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கோதுமை மாவு நல்லா அந்த ஆவிலேயே வெந்திருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சி விட்டு கோதுமை மாவை எடுத்து இன்னொரு பக்கம் வச்சிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு பவுல் வச்சுக்கோங்க. கோதுமை மாவை உருண்டை பிடிக்கிறதுக்கு இப்போ சின்னதாக ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கரண்டி வெந்த கோதுமை மாவை எடுத்து போட்டுடுறேன். அடுத்து கீழே ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன். அதை கையில் நனைச்சி நல்லா கையில் பிடிச்சி உருண்டை மாதிரி செஞ்சுக்கிறேன். உருண்டை மாதிரி செஞ்சு அந்த பவுலில் 2 பக்கமும் தட்டி விட்டோம்னா எல்லாம் ஒரே மாதிரி நல்ல களி உருண்டை மாதிரி ஆகிடும். கையிலையே பிடிச்சு வச்சுடுங்க. சூடாக மாவு இருக்கும்போது தெரியாமல் இருக்கிறதுக்கு தண்ணியை கையில் நினச்சி மாவை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கோதுமை களி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி 2-3 உருண்டை 2 கப்பு மாவு போட்டால் வரும். ராகி களி உருண்டை பிடிக்காதவங்க இந்த கோதுமை களி உருண்டையை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக ஹெல்த்தியான இந்த களி உருண்டை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.